மீல் குக்கீஸ் செய்ய போகிறேன். அதுக்கு பட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் சுகர் தான். ஒரு கப்பு போடுங்க. 1 கப் சுகர் வேணாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பால் ஒரு அரை லிட்டர் சேர்த்துருக்கேன். நார்மல் இது கொதிக்க வைக்காத பால். 50 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இந்த லம்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது செட் ஆகலை, கரண்டி வச்சு லம்ஸ் மிக்ஸ் பண்ணுறது செட் ஆகலை அப்படின்னா இது யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா லம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். இது நல்லா பிளெண்ட் ஆகி பாயில் ஆகிற வரைக்கும் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆகுது. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகுது. ஆனால் பக்கத்துலேருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாயில் ஆக ஆக கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா உப்பி வருது. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லா பாயில் ஆகி வருது. இப்போ வந்து நான் பீனட் பட்டர் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். இது பாயில் ஆனோடனே ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற பீனட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் பீனட் பட்டர். ஓகே, உங்கள் விருப்பம். பீனட் பட்டர் உங்கள் விருப்பம். இஃப் யூ லைக் நல்லா பீனட் ஃப்ளேவர் நல்லா தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1/2 கப் ஆட் பண்ணால் போதும். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் பத்தாது அநேகமாக ஒரு 200 கிராம்ஸ். டேஸ்ட் இந்த சுகர் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பொறுத்து தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த டேஸ்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இதோட 1/2 கிலோ ஓட்ஸ் போட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான நோ பேக் ஓட்ஸ் குக்கீஸ். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் சாகியாக இருக்குது, திக்கனால் பிளெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த பதத்துக்கு வர்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து இப்போ இதை முடித்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியான ஓட்மீல் குக்கீஸ். இது கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் லைட்டாக. ஒரு பிஞ்சு மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு பால் கொக்கோ பவுட்ரு இதெல்லாம் போடும் போதே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் இல்லை, அதாவது பட்டர் பேப்பர் இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து பட்டரை நார்மலாக அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருட்டி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆறினோடனே கெட்டியாக காமிச்சிரும். அப்புறமா கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், குக்கீஸாக மாறிடும். கொஞ்சம் தின்னாக வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்.
அநேகமாக ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் இருக்கணும், 2 to 3 hours. ஓட் மீல் குக்கீஸ் ரெடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டே, அதனால் பசங்க தான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தான் இன்றைக்கி இதை ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.